புரியுது சார். அடுத்து பிரியங்கா மோகன் சொன்ன ஒரு விஷயம், இந்த நெகட்டிவ் பிஆர். இது பிஆர் அப்படிங்கிறது வந்து ஒரு படத்துக்கு, ஒரு தனி நபருக்கு, ஒரு செலிபிரிட்டிக்கு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இது நெகட்டிவ் பிஆர் மூலியமா வருசலா எல்லாரையும் காலி பண்றது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்களே, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. இப்போ பாருங்க, சிவகார்த்திகேயன் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. உடைச்சிட்டு படம் ஜெயிச்சுதா இல்லையா? படம் நல்லா இருந்தது, நல்ல படத்தில் நாம் இருந்தோம்னா எவ்வளவு நெகட்டிவ் பண்ணாலும் இங்கே எடுபடாது. நீங்கள் ஜெயிச்சிங்களாங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. நயன்தாராவுக்கு இல்லாத நெகட்டிவிட்டியாங்க? நயன்தாரா குறித்து இங்கே எவ்வளோ நெகட்டிவ் நானே பேசியிருக்கேன், எங்கள் டீமே பேசியிருக்கோம். அதேமாரி அவங்க நிற்கிறாங்கன்னா எப்படி? அந்த உழைப்பு, அவங்க படம் வெற்றி அடைவது, இது ரெண்டு தான். இப்போ நீங்கள் குறிப்பிடுகிற நடிகை படங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றுச்சு, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, திரைத்துறையில் அவங்களுடைய உயரம் என்ன, அந்தஸ்து என்னன்னு பொறுத்து தான் அவங்களுக்கு எதிராக நீங்கள் நெகட்டிவ் பரப்புனீங்களா இல்லையாங்கிற முடிவுக்கே வர முடியும். அப்படி பரப்பிட முடியாது, பரப்புனாலும் இங்கே எடுபடாது. படமா வெற்றி அடைஞ்சுன்னா இந்த பரப்புறது வேலைக்காகாது. அப்போ நீங்கள் தேர்வு செய்கிறதுல ஏதோ பிரச்சனை, நீங்கள் படம் நடிப்பதிலேயே பிரச்சனை இருக்குது.